அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. முத்தகீன்களாக ஆவதற்கு முன்னால் தக்வாவுடையவர்களாக, இறை நம்பிக்கையுடையவர்களாக நம்ம ஆக வேண்டும். தக்வாவுடைய ஆவதற்கு 17 பண்புகள் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அதில் ஒரு பண்பு ரமலான் பற்றி கூறப்பட்டுள்ளது. அதாவது ரமலானில் நோக்கப்பட நோன்பை பற்றி கூறப்படுகிறது. 2வது அத்தியாயம் 183வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீது அது விதியாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகலாம், அதாவது இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். இறையச்சம் தக்வாவுடைய பெறுவதற்கு, தக்வா பண்பை நம்ம பெறுவதற்கு, முத்தகீன்களாக ஆவதற்கு, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஆவதற்கு ஒரு சில பண்பு தான். 17 பண்புகளில் ஒரு பண்பு தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஈமான் கொண்டவர்களாக இறை நம்பிக்கையாளர் ஆவதற்கு நோன்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.